லண்டனின் ஹீலிங் பகுதியில் வசிக்கும் 43 வயதான ராப் மெக்கரி என்ற தந்தைக்கு அவரது வீட்டின் வெளியே ஒரு கடித உரை கண்டெடுக்கப்பட்டதற்காக 600 பவுண்ட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கழிவுகளை முறையாக வகைப்படுத்தி குப்பை தொட்டிகளில் போட்ட போதிலும் நகராட்சி நிர்வாகம் தன்னை ஒரு குற்றவாளியைப் போல நடத்துவதாக அவர் கவலை தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட பகுதியில் யாரோ வீசி சென்ற குப்பைகளை ஆராய்ந்த நகராட்சி அதிகாரிகள் அதில் ராப்பின் பெயர் மற்றும் முகவரி அடங்கிய கடித உரையை கண்டெடுத்துள்ளனர். அதனை ஆதாரமாக வைத்து அவர் பொது இடத்தில் குப்பைகளை கொட்டியதாக குற்றம் சாட்டி இந்த அபராத அறிவிப்பை தபாலில் அனுப்பியுள்ளனர். எனினும் தான் குப்பைகளை சரியான தொட்டிகளிலேயே போட்டதாக ராப் கூறியுள்ளார். அந்த பகுதியில் நடமாடும் வீடற்ற நபர்கள் அல்லது போதைப்பொருள் பயன்படுத்துபவர்கள் உணவிற்காக குப்பை தொட்டிகளை கிளறும் போது இந்த கடித உரை வெளியே விழுந்திருக்கலாம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 5 மாத இரட்டை பிள்ளைகள் மற்றும் மாற்றுத்திறனாளி மகளை கவனித்து வரும் ராப் குடும்பத்தில் உழைக்கும் ஒரே நபர் ஆவார். என்னிடம் அபராதம் செலுத்த பணமில்லை, நான் தவறு செய்யாத போது ஏன் செலுத்த வேண்டும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆரம்பத்தில் 400 பவுண்டாக இருந்த அபராதம் அவரது மேன்முறையீடு நிராகரிக்கப்பட்டதால் இப்போது 600 பவுண்டாக உயர்ந்துள்ளது. குப்பை தொட்டிகள் எப்போதும் நிரம்பி வழிவதாகவும் 1 மாதத்திற்கு மேலாக அவை அகற்றப்படாமல் இருந்ததாகவும் அவர் ஆதாரங்களை வைத்துள்ளார். எந்த ஒரு சிசிடிவி ஆதாரமுமின்றி வெறும் ஒரு காகித உரையை வைத்துக் கொண்டு அபராதம் விதிப்பது பொது அறிவுக்கு அப்பாற்பட்டது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த ஈலிங் நகராட்சி முறையான விசாரணைக்கு பின்னரே அபராதம் விதிக்கப்படுவதாக கூறியுள்ளது. ஆனால் தான் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க நீதிமன்றம் செல்லவும் தயாராக இருப்பதாக ராப் உறுதியாக தெரிவித்துள்ளார்.